தம்பி ஆதவ் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதுக்கான உழைப்பை நாடி இருக்குது. அதுக்கான உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியாக ஒரு வெற்றி அடையட்டும். இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், ஹீரோயின் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இயற்கை இந்த படத்தை வெற்றியடைய செய்யட்டும். நன்றி, வணக்கம். அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்குது. அந்த டியூன் ரொம்ப கேட்சிங்காக மைண்டில் இருக்குது. வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரே சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்திற்கு துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை. படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாவே தீடுறாங்க. என்னடா 50 பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னா எல்லா பேரும் குண்டா தீடுறாங்க. நேராக பார்த்தா பூரா பேரும் ஒல்லியாக இருக்காங்க. பிரச்சனை என் கண்ணில் தான், அவங்ககிட்ட இல்லைன்றதை நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி, ஆல் த வெரி பெஸ்ட்மா, ஆல் த வெரி பெஸ்ட். ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க, இப்போ அத்வானி கூட வந்திருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கதாநாயகனுடைய அப்பா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, பாலகோபி. நான் வந்து பாரதிராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அசிஸ்டன்ட் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன். ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்குறேன்னா ராஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க. அப்போ என்கிட்ட இல்லை. அதை நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ராமவாஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் இந்த ராமவாஸ் அவர்கள், பாலகோபியோட 3 பேர். வணக்கம். நண்பர் பாலகோபியோட மகனோட அறிமுக விழாவில் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருந்து பல படங்களோட வெற்றிகளுக்கு உழைத்தவர். அந்த வெற்றியில் நம்மளும் ஒரு பங்களித்து அவரது மகனுக்கு வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். ஆதவ் கிருஷ்ணா அவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த சாங் பார்த்தோம், அந்த மலை அடிக்குது ஒரு நொடியே, அது ஒரு லிரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்களாம் சரண் சார் கிட்ட ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன். பார்த்தேன் எஸ்தேன் ஜெமினி அமர்க்கெல்லாம் பண்ணும்போது சரண் சார் வந்து ஆடியோவில் வந்து அப்படி ஒரு டேஸ்டானவர். உங்களுக்கு அந்த அஜித் சார் படம் அமர்க்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாத ரத்தம் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு எஸ்பி சார் பாடியிருப்பார். அந்த கான்செப்ட்லாம் யாருமே இது வரைக்கும் அந்த கான்செப்டில் அந்த சாங் வந்ததே கிடையாது. அதேமாதிரி பார்த்தேன் எஸ்தேனில் பார்த்தீங்கன்னாலும் அதே ஒரு இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே ஜெமினி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட பாட்டு. ஜெமினி விசில் அடி வந்து பார்த்து அப்படிலாம் அவரோட ரசிகராக இருந்து நான் திரையுலகத்தில் வந்து தான் நீ தயாரிப்பாளராகி நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கேன் அப்படின்னா அது அவங்களோட ரசிகர்கள் தான் காரணம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சரண் சார் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அவரோட பங்களிப்புங்கிறது ஒரு இந்த இதில் வந்து சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறது இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா திரையுலகத்தில் வந்து ஒருத்தர் வளர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன உதவிகள் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணுறது வந்து உதவி கிடையாது. ஸோ வளர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன உதவி பண்ணுறோமோ அதான் அதோட உதவி நான் சொல்லுவேன். இன்றைய இசைநாயகன் மியூசிக் அவர்களுக்கு, டைரக்டர் மகாலட்சுமி முருகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தை தயாரிப்பாளர்களுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு வேஷம் கிடச்சிருக்கு, அப்படி தான் சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய வட்டாரம் படத்தில் வந்து யார் தருவார் இந்த அரியாசனங்கிற பாட்டை நான் எழுதினேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் எழுதலை. ஏன்னா என்னுடைய எல்லா படங்களுக்கும் வந்து கவி பேரரசு வைரமுத்து சார் அவர்கள் தான் வந்து எழுதுவாங்க. அவுகத் மகேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர். அவர் ரகுமான் சார்கிட்ட அவங்கக்கிட்டலாம் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷன் இருக்குது. ஸோ அவரோட பழகும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு பாட்டு கொஞ்சம் ஒரு கலோக்கியலான ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. சரி, எனக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை எழுதினேன். அது வந்து கரண்ட்டில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனும் ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் இதில் வந்து 1900 சென்னை உருவாயிட்டு இருந்த அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு பிளாக் டவுனில் வந்து வார்த்தைகள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு. அதாவது அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம், அகராதி எல்லாமே இருக்குது.
அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து இதில் வந்து பின்னணியில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து கோர்த்து இந்த பாட்டு வந்து இது பண்ணேன். அன்றைக்கிட்ட இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், அந்த அஸ்வமித்ரா இசையமைப்பாளர் அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி. அதே மாதிரி லிரிசிஸ்ட் ஸ்னேகன் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நான் இதை தேங்க் பண்ணுறதுக்காக தான் நான் படிக்கிறேன். அது பாடினது வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து ஃபர்ஹான் அண்ட் அபிஜித். ரெண்டாவது ஒரு மதர் சென்டிமெண்ட் சாங், அது வந்து மிஸ்டர் அருண் பாரதி ஸ்டேஜில் இருக்காங்க, அவர் அழகாக எழுதி கொடுத்தாரு. அந்த சாங் வந்து நரேஷ் ஐயர் பாடியிருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பாடி கொடுத்தாரு. அவருக்கும் இந்த செகண்டில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு லவ் சாங் ஒன்று, அதுவும் அருண் பாரதி சார் தான் எழுதியிருக்காரு. ஸ்ருதின்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மழை அடிக்குதுன்னு ஒரு சாங்கு, அது வந்து மணி அமுதவல் அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. சிங்கர் வந்து ஜெகதீஷ், சாய் காயத்ரி. எல்லாருக்கும் இந்த டைம் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், விஷ் பண்ணுங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். Sir and my director Murugesan sir and my co-artist technicians எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்திருக்கவங்க லெஜெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மூவி நல்லா வந்திருக்கு சொல்கிறாங்க, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன் சாரும் நம்ம ரகு சாரும் தான். முதல்ல அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு, இந்த மேடையே கிடச்சிருக்காது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இவனை இங்கே போடலாம், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அந்த மாதிரி அவங்க யோசித்து என்னை காஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் என்னோடய டைரக்டர் சார் முருகன் சார், அவர் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்பவே இப்போ வந்துட்டு நானும் அவரும் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு டிஸ்கஸ் சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 2 மணி 3 மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஒரு எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லை இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார், அவர் வந்துட்டு சதீஷ், அவர் வரல இன்றைக்கி, பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுட்டோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்றைக்கி அவரால் வர முடியல. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம். ஒவ்வொரு இது ஷார்ட், ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை, உண்மையிலேயே அந்த அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ நானே வந்துட்டு ஓகே இது நான் தானா இவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருக்கும்போது அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஓகே அவர் கொடுக்குற பூஸ்ட், அவர் காட்டுற ஃப்ரேமிங்கில் தான் நான் அப்படி தெரியுறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட இன்றைக்கி நம்மளோட கதாநாயகன் பார்த்தா நம்ம அஸ்வமித்ரா சார் தான். ஸோ அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் கிடைக்குமானா எனக்கு தெரில. அது ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஸோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு சாங்ஸ் நீங்கள் பார்த்தும் போதே தெரியும். இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம், அது படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் கூடலாம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் உட்காந்து பேசுவோம், சார் இது எனக்கு என்னமோ மாதிரி இடிக்குதுன்னா அவர் ஓகே சார் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வேரியேஷன் அப்படியே போடுவார். ஸோ இது மாதிரியே பல நாட்கள் போயிருக்கு. அவரை நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம், சார் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, அவர் சார்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஓரளவுக்கு ஆடுவேன், நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா எனக்கு டான்ஸ் ஷூட் தான். ஃபர்ஸ்ட் டேவே டான்ஸ் ஷூட் தான். ஓகே நம்ம ஆக்டிங்னா கூட ஓகே ஓரளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுவேன், நான் டான்ஸ் ஆடிடுவேன். பட் ஒரு செகண்ட் வந்து ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எப்படி ஆடுறதுன்னு ஒரு
ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆஹா எப்படி ஆட போகிறோம், என்னடா முடியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இப்போ என்ன சொல்கிறது தெரில. ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.